நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன், நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து எள்களின்றி இமயவர்கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கையே வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி விருவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாரே. மதிவளரு சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. பெரியவர்களே, ஆசிரியர் பெருமானார் மாதவ சிவஞான முனிவர் அருளிய காஞ்சி புராணத்திலே திருநாட்டு படலம் அதன்கண் நானிலத்தின்கண் ஐந்திணை ஒழுக்கத்தை வைத்து நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். அதிலே நெய்தல் நிலமாகின்ற இறுதி நிலத்திற்கு வந்திருக்கின்றோம். 120வது பாடல் வரையும் சென்ற வாரம் பார்த்திருந்தோம். 121வது பாடல் நெய்தல் நிலத்தினுடைய இயற்கை வளத்தை கூறுகின்றது. கண்டு மொழியார் அவயவத்து எழில் கவர்ந்து ஒழித்தது கொண்ட துறையோர் கடல் குளிப்பர் துகிர் சங்கம் மண்டரளம் வாரி மடவாரி திருக்குவிப்பார். நெய்தல் நிலத்திலே மீனவர்கள்லாம் கடலிலே ஆழமாக குளித்து முத்து பவழை பெற்று எடுத்து வருகிறார்கள். அவர்கள் அவ்வாறு ஆழ்கடலிலே குளிப்பதற்கு ஒரு காரணம் தற்குறி பெற்றமாக இங்கு ஆசிரியர் கூறுகின்றார். தங்களுடைய வீட்டு பெண்களுடைய உடல் உறுப்புகளைப் போலவே இருப்பவற்றை இந்த கடலானது கொண்டு போய் ஒழித்து கொண்டிருக்கின்றது, அவற்றை வெளிக்கொணர வேண்டும் என்ற எண்ணத்தோடு சென்றிருக்கிறார்களாம். கண்டு என்றால் கற்கண்டு, கற்கண்டை போல் இனிமையாக பேசக்கூடியவர்கள் இவருடைய இல்லத்தரசிகள் கண்டு மொழியார். அவர்களுடைய உறுப்புகளுடைய அழகினை கவர்ந்து கொண்டு தெளிந்த அலைகளை கொண்ட அளக்கர் என்றால் சமுத்திரம், அது சமுத்திரத்திற்குள் போய் ஒளித்து விட்டது இவருடைய அழகையெல்லாம். என்ன காரணம்? இவருடைய உதடுகள் பவளம் போல் சிவப்பாக இருக்கும், இவருடைய பல்லு முத்து போல் வரிசையாக இருக்கும். அந்த அவர்களுடைய அழகையெல்லாம் கொண்டு போய், அழகை மட்டும் எடுத்து கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒளித்தன, அந்த அழகை வீட்டு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து இந்த துறையோர் என்று சொல்லப்படுபவர்கள் நெய்தலில மக்கள், அவர்கள் கடல் குளிப்பர், கடலுக்குள்ளே சென்று குளிக்கின்றார்கள். துகிர் என்றால் பவளம், சங்கம், சங்கம் என்றால் அந்த சங்கு பூச்சி, அது இந்த பெண்களுடைய கழுத்து போன்ற அழகு கொண்டது. வன் தரளம், வளப்பமான முத்துக்கள், பெரிய பெரிய முத்துக்கள் அந்த பெண்களுடைய வரிசையான பல் போன்ற அழகு கொண்டது. இவற்றையெல்லாம் கடலிலே குளித்து அவற்றை வாரி எடுத்து கொண்டு வந்து மடவார் எதிர் குவிப்பார். தங்கள் வீட்டு பெண்கள் முன்பாக வந்து மலை போல குவிப்பார்களாம். பாருங்க, உங்களுடைய உறுப்புகளை போன்றவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து விட்டோம் என்று அவருடைய நன்மதிப்பை பெறுவதற்காக இவ்வாறு செய்வார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நமக்கு போட்டியாக இவையெல்லாம் இருக்கின்றன என்பதனால இவற்றை நல்ல விலைக்கு விற்று விடுவோம், வைத்துக் கொள்ள வேண்டாம். என்ன காரணம்? எப்பொழுதுமே பெண்கள் தமக்கு போட்டியாக இருப்பவற்றை தங்கள் கணவர் காணும் வண்ணம் வீட்டிலே வைத்திருக்க மாட்டார்கள் என்பதனால இவ்வாறு ஆழ்கடலிலே குளித்து கவர்ந்து கொண்டு வரப்பட்ட சங்குகள், பவளங்கள், முத்துக்கள் இவற்றையெல்லாம் பெண்கள் நல்ல விலைக்கு விற்று விடுகின்றார்கள் என்பதை அடுத்த பாடலிலே கூறுகின்றார். இப்பொழுது இந்த பாடலிலே கடல் என்ற நில முதற் பொருள், அதாவது ஒவ்வொரு திணைக்கும் 3 பொருள் உண்டு. முதற் பொருள் அது நிலமும் பொழுதும், உரிப்பொருள் அது ஒழுக்கமாகின்ற ஒன்று, மக்களுடைய ஒழுக்கம், கூடுதல், பிரிதல் போன்ற ஒழுக்கங்கள், ஊடுதல் போன்ற ஒழுக்கங்கள். அது கருப்பொருள் என்பதுதான் பல வகைப்பட்ட கருப்பொருள்.
மக்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அங்கு செடி கொடிகள், அங்கு வாழ்கின்ற விலங்குகள், பறவைகள், அங்கு காணப்படுகின்ற நீர்நிலைகள், இப்படிப்பட்ட பலவிதமான செயல்கள் அவையெல்லாம் கருப்பொருள் என்று சொல்லப்படும். அதையெல்லாம் இங்கு காட்டும் பொழுது ஒவ்வொரு பாடலும் காட்டுகின்றது. இங்கு கடல் என்னும் நில முதற் பொருளும் குளித்தலாகின்ற செய்தி கருப்பொருளும், செய்தி என்றால் செய்கை. மக்கள் என்ன பண்ணுவாங்க, நெய்த நிலத்துல அடிக்கடி குளிப்பார்கள் என்று பார்க்கின்றோம். சமுத்திரத்தில் அருகிலே இருப்பதனால போய் உள்ள போயிட்டு வெளில வந்தாலே குளிர் போட்ட மாதிரி தானே. அவ்வாறு குளித்தல் என்ற செய்தி கருப்பொருளும் துறையோர் என்னும் மக்கட்கருப்பொருளும், இந்த மக்களுக்கு துறைவர்கள் என்று பெயர். நம்முடைய ஆன்மநாத பெருமானுக்கே துறைவன் என்ற பெயரை கூறுகின்றது திருக்கோவையார். துறைவன் என்று ஆன்மநாத சுவாமி குறிப்பினாலே கூறப்படுகின்றார் திருக்கோவையாரிலே. என்ன காரணம், அந்த திருப்பெருந்துறை என்பது ஒரு நெய்தல் நிலம், அதற்கு தலைவனாக இறைவன் இருக்கின்றான் என்பதனால அவனை திருப்பெருந்துறைவன் என்று கூறுவார். 122வது பாடல். எம்முடை உருப்பெழிலை வவ்வினர்கள் எல்லா என்னா கொம்மை முலை வம்பணி பரத்தியர் வெகுண்டு விம்மு வளை செயல்பவளம் வெண்டரணம் மற்றும் அம்ம பிறர் கொள்ள விளையாற்றி மகிழ் கூறுவார். கணவன்மார்கள் ஆழ்கடலிலே குளித்து கொண்டு வந்த சங்குகளையும் பவளங்களையும் முத்துக்களையும் இவர்கள் விற்பார்கள். என்ன காரணம், எம்முடை உருப்பிழிலை வவ்வினர்கள், எங்களுடைய உறுப்புகளுடைய அழகினை நீங்கள் பறித்துக் கொண்டு விட்டீர்கள் என்று அவர்கள் மீது கோபம் கொண்டு, இந்த முத்து பவளத்தின் மீது கோபம் கொண்டு, கொம்மை முலை வம்பணி பரத்தையர், வீங்குகின்ற முலைகளிலே கச்சணிந்திருக்கின்ற பரத்தியர், பரத்தியர் என்பது நெய்யில பெண்கள், அவருடைய அந்த கருப்பொருளானது இங்கு சுட்டப்படுகின்றது. அவர்கள் வெகுண்டு என்றால் சினந்து, விம்மு வளை என்றால் வீங்குகின்ற வளை, சங்கு பூச்சி, சேல், சேல் என்பது சேல் மீன், அது இந்த பெண்களுடைய கண்களை போல இருக்கின்ற ஒரு மீன். பவளம் இவருடைய உதிர் போன்று இருக்கின்றது. வெண்தரளம், வெண்மையான முத்து இவருடைய பல் போன்று இருக்கின்றன என்பதனால, மற்றும் ஏனைய கடல் பொருள்கள் இவருடைய உறுப்புகளை போன்றிருக்கின்ற ஏனைய பொருள்களையும், அம்மை என்றால் ஆச்சரியம், இவர்கள் என்ன பண்ணுவார்கள், தங்களிடம் வைத்துக் கொள்ளாமல் தங்களுக்கு ஆபத்து என்று சொல்லி நல்ல விலைக்கு விற்று விடுவார்கள், விலையாற்றி மகிழ் கூறுவார். அவையெல்லாம் விற்று தீர்ந்த பிறகு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாம், நமக்கு இனிமே போட்டி இல்லை என்று சொல்லி. 123வது பாடல். இந்த 22வது பாடல்ல பரத்தியர் என்ற மக்கட்கருப்பொருள் வந்திருக்கின்றது. அப்புறம் இந்த மீன்களையும் சங்குகளையும் பவளங்களையும் முத்துக்களையும் விலை கொடுத்தல், விலைக்கு விலை பேசி கொடுத்தல், விற்றல் என்ற செய்தி கருப்பொருள். அப்ப நெய்தநில செய்தி என்பது என்னன்னா, மீன்களை விற்றல் என்பது நெய்தநில செய்தியாகும். அந்த இரண்டும் வந்திருக்கின்றன என்று பார்க்கின்றோம். அடுத்த பாடல். கண்ணெழில் கவர்ந்த கடல் மீன்களை உனக்கும் உண்ணமிழ மன்ன மடவார் பறவையோப்பும் பன்னிசை மடுப்ப விழை பவ்வமும் அருக்கன் விண்ணெழு பகற் பொழுதின் மெல்லென ஒலிக்கும். நெய்தல் நிலத்திலே சமுத்திரமானது பகல் நேரத்திலே அதிகமா சத்த போடாது. ஆனா இரவிலே தான் அந்த கடலுடைய ஒலி என்பது ரொம்ப ரோரிங்காக அதிகமாக காணப்படும். இது இயற்கை. அந்த கடல் பகலிலே ஏன் மென்மையாக ஒலிக்கின்றது என்ற காரணத்தை இங்கு கூறுகின்றார். அடுத்த பாடலிலே அதே சமுத்திரம் இரவிலே ஏன் நிரம்ப ஒலிக்கின்றது என்பதையும் கூறப்போகின்றார். அங்கு இருக்கின்ற அந்த மீனவ பெண்கள் அவருடைய கண்ணினுடைய அழகினை கவர்ந்த கடல் மீன்களை எல்லாம் என்ன பண்றாங்கன்னா காய போடுறாங்க. காய போட்டு அவற்றை நல்ல விலைக்கு விற்று விடுவார்கள். அப்படி கடற்கரையிலே வெயிலிலே காய போடப்பட்டிருக்கின்ற அந்த மீன்கள், அந்த மீன்களை உண்ண வருகின்ற பறவைகள், அந்த பறவைகளை இவர்கள் என்ன செய்கிறார்கள், குறிஞ்சி நிலத்திலே அந்த வேட்டுவ பெண்கள் திரைப்புறத்தை காக்கும் பொழுது அந்த திரைக்கதரை உண்ண வருகின்ற கிளி முதலிய பறவைகளை விரட்டுவதை போல இங்கு இந்த சமுத்திரக்கரையிலே காயப்பட்டிருக்கின்ற மீன்களை உண்ண வருகின்ற கொக்குகள், குருகுகள், அன்னங்கள் போன்ற அந்த நிலத்து பறவைகள், அந்த பறவைகளை ஓப்புகின்றார்கள். ஓப்புதல் என்றால் விரட்டுதல். அவ்வாறு விரட்டும் பொழுது மென்மையாக பாடி ஒலி எழுப்பி ஒட்டுவார்கள். ஏதோ ஒரு ஒலி எழுப்பி ஒட்டுவார்கள். அது பாடல் போல மென்மையாக இருக்கும். நெய்தல் நிலத்து யாழை போல ஒலிக்கும். நெய்தல் நிலத்து யாழ் என்பது என்னன்னு கேட்டா, நம்முடைய தேவாரத்திலே செவ்வழி என்ற பண் அது நெய்தல் நிலத்து யாழ் ஆகும். யாழ் என்றால் ராகம், முதன்மை ராகம். அப்ப அது எவ்வளவு இனிமையா இருக்கும் அந்த ராகம். அதே போல இவர்கள் அந்த பறவைகளை விரட்டுகின்ற ஒலியானது இன்பமாக இருக்கும். இந்த சமுத்திரம் என்ன பண்ணுதா, இந்த செவ்வழி யாழ் இதனுடைய இன்மையான ஒலியை கேட்டு நுகர வேண்டும் என்பதற்காக தான் அதிகமா சத்தம் போடாம இருக்குமா. எப்பொழுது என்று கேட்டால்,
அருக்கன் விண்ணெழு பகற்பொழுதின். சூரியன் உச்சிக்கு வருகின்ற அந்த பகற்காலத்திலே சமுத்திரங்கள் அடங்கி ஒலிக்கும். பெண்கள் பறவைகளை விரட்டுகின்ற அந்த வாயுலியாகின்ற செவ்வழி யாழ் அந்த பண்ணினை நுகர வேண்டும் என்ற எண்ணத்தினாலே சமுத்திரங்கள் மென்மையாக ஒலிக்கும் என்றார். இது ஒரு தற்குறிப்பேற்றம். இதனுள் பவ்வம், பவ்வம் என்றால் சமுத்திரம் என்னும் நிலமுதற் பொருளும், மடவார் என்னும் மக்களும், அந்த மடவார் தான் பரத்தியர் என்ற அந்த மக்கள், அவர்களும் உனக்கும் என்ற செய்தி, மீன்களை காயப்படுதல் என்ற அவருடைய ப்ரொஃபஷன் செய்தியும், செய்தியாகின்ற கருப்பொருளும் வந்திருக்கின்றன. இதுல பெயர் சொல்லப்படாத பறவைகளாகின்ற கருப்பொருளும் வந்திருக்கின்றன. அவையெல்லாம் நாரை, அன்னம் முதலிய நெய்தல் நிலத்து பறவைகள் என்று கொள்ள வேண்டும். அனந்தவர்கள் ஆறுயிர் வருத்த விரல் சாற்றி மணன் தழுவு தும்பை மலர் சூடி அடல் மாறன் அணங்க வரிசை காலமென ஓர்ந்து முரசாழி இணங்குற இராப்பொழுதின் மிக்கொலி எழுப்பும். தனத்தல் என்றால் நீங்குதல், பிரிதல், ஒரு வழி தனத்தல் என்பது ஒரு அதிகாரம். 25 அதிகாரங்களிலே திருக்கோவையாரிலே ஒரு அதிகாரம் ஒரு வழி தனத்தல் என்பது என்ன அப்படின்னா, பகற்குறியிலும் இரவுக்குறியிலும் பாங்கியின் உதவியோடு தலைவன் தலைவியை அவ்வப்பொழுது வந்து பார்த்து போகின்றான். இதனை அரச புரசலாக கேட்டு சிறிதே அம்பல் எழும். அம்பல் என்றால் சிறு பழி. அது அதிகமாக பேசப்படும் பொழுது அலராக மாறும், பெரும் பழியாகும். அம்பல் கைமிக்கு அலராவதன் முன்னம் தோழி என்ன செய்வாள்? தலைவனிடத்திலே, நீ சிறிது காலம் இவளை பார்க்க வாராது இருந்தால் நல்லது. அதற்கு ஒரு காரணத்தை கூறுகின்றாள். புகழோ பழியோ, அந்த புகழுக்குரிய செயலையோ பழிக்குரிய செயலையோ ஒருவர் தொடர்ந்து செய்தால்தான் நிலைக்கும். புகழுக்குரிய செயலை செய்துவிட்டு கைவிட்டு விட்டாலும் அந்த புகழ் மறைந்து போகும். பழிக்குரிய செயலை செய்துவிட்டு கைவிட்டாலும் பழி மறைந்து போகும். பழியோ புகழோ ஒருவனுக்கு நிலைக்க வேண்டும் என்றால் அதற்கு காரணமாகின்ற செயல்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதனால இந்த அம்பல் அலராகாமல் அழிந்து போக வேண்டும் என்றால் நீ இவளை சிறிது காலம் வந்து பாராமல் தனந்திருத்தல் நல்லது. அப்ப தனத்தல் என்ற சொல்லுக்கான பொருளுக்காக இவற்றையெல்லாம் சொல்கின்றேன். ஆகவே அவர்கள் பிரிந்திருப்பார்கள். தலைவனும் தலைவியும் சிறிது காலம் அம்பல் கைமிக்கு அலர் ஆகக்கூடாது என்ற காரணத்திற்காக ஒருவரை ஒருவர் பிரிந்திருப்பார்கள். இந்த பிரிந்திருக்கின்ற நேரத்திலே இரவு பொழுதினை கடத்தல் என்பது தலைவனை விட தலைவிக்குத்தான் மிகவும் சிரமம். பிரிவு என்பது தலைவனுக்கும் துன்பத்தை தரக்கூடியது, தலைவிக்கும் துன்பத்தை தரக்கூடியதுதான் என்றாலும் கூட பெண்களுக்குத்தான் துன்பம் அதிகம் என்று அவர்களுடைய இயற்கையானது கூறுகின்றது என்பதனால இப்பொழுது பிரிந்திருக்கின்ற பெண்களை வருத்துவதற்காக மன்மதன் போருக்கு வருகின்றார். போருக்கு வருகின்ற ஒரு அரசன் தும்பை மலர் சூடி வருவான் என்று தமிழ் இலக்கணம் கூறுகின்றது. போருக்கு வருகின்ற ஒருவன் தும்பை மலர் சூடி வருகின்றான். போரிலே வெற்றி பெற்ற ஒருவன் வாகை மலர் சூடி மீள்கின்றான். இதற்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா, தும்பை என்பது தூய்மையை காட்டுகின்ற ஒரு மலர், பெண் மலர். அதை தவிர அது ஒரு மெல்லிய மலர், மோப்ப குழைகின்ற அனிச்சத்தை போல மென்மையான மலர். அதனை அவன் சூடி வருகின்றான் என்று சொன்னால் அவன் அறம் வழி அமர் புரிவானே அல்லாமல் அறத்திற்கு மாறாக யுத்தம் செய்ய மாட்டான். பழங்காலத்துல தர்ம யுத்தம் தான், ராத்திரியில யுத்தம் செய்யறது கிடையாது, ஆஸ்பத்திரி மேல குண்டு போடுறது கிடையாது அப்படின்னு பார்க்கிறோம். காலையிலே செய்ய வேண்டிய சிவ பூஜையை முடித்துவிட்டு ஒருவர் போருக்கு வந்திருக்கின்றார். போரிலே அவர் இறந்து விட்டார். அவருடைய தலையை பார்த்த நம்முடைய புகழ்ச்சியோட நாயனார் அவர் அன்றைய காலையிலே பூஜை செய்து அந்த நிர்மாலயத்தை தன்னுடைய சடையிலே சுடியிருப்பதை கண்டு நடுங்கி போனார் என்று பார்க்கின்றோம். ஆகவே இவ்வாறு சூரிய உதயத்திற்கு பிறகு சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக அறம் வழி செய்யப்படுகின்ற போர் வீரர்கள் போர் வீரர்களோடுதான் போரிடுவார்களே அல்லாமல் பொதுமக்களை துன்புறுத்த மாட்டார்கள். இவ்வாறுதான் போர் செய்ய வேண்டும் என்பதற்காக, அதை காட்டுவதற்காக இந்த பண்பு என்பது போருக்கு முனைந்து செல்பவருக்கு வேண்டும். ஆகவே மாற்றான் மீது போருக்கு செல்பவன் தும்பை மலரை சூடி செல்ல வேண்டும். போரிலே வெற்றி பெற்று விட்டான் என்றால் அவன் வாகை மலரை சூட வேண்டும். வாகை சூடினான் என்று கூறுகின்றோம். வாகை சூடினான் என்பதன் பொருள் என்ன என்று கேட்டால், வாகை என்பது மிகவும் மென்மையான ஒரு மலர். ஆகவே போரிலே வெற்றி பெற்றவன் மிகவும் ஆர்ப்பரிக்க கூடாது. அந்த வாகை மலரை போல மென்மையான எண்ணம் கொண்டவராக இருக்க வேண்டும். அந்த போரிலே
தோற்று போன மன்னனிடத்திலே அவனை துன்புறுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. அவனிடத்திலிருந்து கப்பம் பெறலாம், கப்பம் பெற்று அவனை மீண்டும் அவனுடைய நாட்டிலே அவனுக்கு மீண்டும் தருவது என்பது பழைய தமிழருடைய இயல்பு. அந்த மன்னனை மாறாக கையிலும் காலிலும் விலங்கிட்டு தன்னுடைய சிறையிலே அவனை செலுத்தி துன்புறுத்துவது என்பது அடாத செயலாகும். இவ்வாறு அடாத செயல்களை வெற்றியிலும் செய்யக்கூடாது என்பதற்காக வெற்றி பெற்ற பிறகும் ஒருவன் மலர்களிலே மிகவும் மென்மையாக இருக்கின்ற வாகை மலரையே சூட வேண்டும் என்று நமக்கு இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது மாறன் இருக்கின்றானே மன்மதன், அவன் பிரிந்திருக்கின்ற தலைவன் தலைவியர் மாட்டு தன்னுடைய வீர சாகசத்தை காட்டுகின்றான். தும்பை மலர் சூடி அவன் போருக்கு செல்கின்றான். அப்பொழுது போருக்கு செல்லும் பொழுது சமுத்திரம் என்பது மன்மதனுடைய முரசம் என்று சொல்லப்படுகின்றது. மன்மதனுக்கு கரும்பு வில், அவனுக்கு வேனில் காலமாகின்ற அந்த வசந்தம் என்பது தேர், அவனுக்கு 5 விதமான வாசனையான மலர்களே அம்புகள், தென்றலே அவனுக்கு தேர், வேனில் காலமே அவனுக்கு தேரோட்டி என்று பார்க்கின்றோம். கரும்பே அவனுக்கு வில். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய போர் முரசம் என்ன? போருக்கு செல்பவர்கள் முரசறைந்து கொண்டு செல்வார்கள். அந்த முரச உரையை கேட்ட அளவிலேயே எளியவராக இருந்து போரினை எதிரேற்பவர்கள் அவர்களுடைய பாதி உயிர் போய்விடும். அதே போல பிரிந்து வாழ்கின்ற தலைவன் தலைவருக்கு சமுத்திர ஒலி என்பது பொறுக்க முடியாத நாராசமாக உயிரினை கவ்வுவதாக காணப்படும். இப்பொழுது தன்னுடைய தலைவனாகின்ற மன்மதன் இவ்வாறு பிரிந்திருக்கின்ற தலைவன் தலைவர் மாட்டு போருக்கு செல்கின்றான் என்பதை அறிந்த அந்த சமுத்திரம், மன்மதன் எப்பொழுதுமே இரவு நேரத்தில் தான் போருக்கு செல்வான் என்பதனால அந்த இரவு நேரத்திலே மன்மதனுடைய கை முரசாகின்ற சமுத்திரம் மிக்கு ஒலிக்கின்றது என்று ஒரு தற்குறிப்பேற்றத்தினை இங்கு கூறினார். தனந்தவர்கள் 6 வருத்த, அவருடைய இனிய உயிரினை வருத்துவதற்காக விரல் சாற்றி என்றால் தன்னுடைய வலிமையினை சாற்றி பறைசாற்றி எடுத்து கூறி, மணந்தழுவு தும்பை மலர் சூடி அடல் மாறன் அணங்கமர்சை காலம், வாசனையான தும்பை மலரை சூடி, அடல் என்றால் வெற்றி, கொல்லுகின்ற ஆற்றல், வெற்றியினை மாறனுக்கு என்றைக்குமே வெற்றி தான். மற்ற மன்னர்களுக்கு தோல்வி ஏற்பட்டாலும் மன்மதனுக்கு எங்குமே தோல்வி இல்லை, பெருமானிடத்தில் மட்டும்தான் அவனுக்கு தோல்வி. ஆகவே ஏனைய இடங்களிலே தவறாத வெற்றியை பெறுகின்ற அடல் மாறன் அவன் அணங்கு அமர்சை காலம் என்றால், அணங்குதல் என்றால் வருத்துதல், போரிலேயே மிகவும் வருத்துகின்ற போர் என்பது காமப்போர் தான். ஆகவே அந்த அணங்கு அமர்சை காலம் என ஓர்ந்து இப்பொழுது அதற்குரிய காலம் என்பது சிறப்பினை பெறுகின்றது, இரவாகின்ற பொழுது. இது இந்த மன்மதன் அணங்கமர செய்கின்ற காலம் என்பதனை அறிந்து முரசு ஆழி, அவருடைய முரசமாகின்ற ஆழி என்றால் சமுத்திரம், அது இணங்குற என்றால் தன் தலைவனுடைய எண்ணத்தோடு ஒத்துப்போகும் வண்ணம் இரா பொழுதின் மிக்கொலி எழுப்பும். இரவு நேரத்திலே சமுத்திரமானது மிகவும் ஒலிக்கும். எங்கே? நெய்தல் நிலத்திலே என்று சொன்னார். அடுத்தது 129வது பாடல். இந்த 124வது பாடல்ல ஆழி என்ற இளமுதற் பொருள் வந்திருக்கின்றது. வீழ்ந்தவர் தனத்தலின் விழிப்புணல் உகுத்து தாழ்ந்து அழுது இறங்குமட மாதர்தமை நோக்கி ஆழ்ந்த கழி மாதும் உடன் நின்றழுவதென்ன சூழ்ந்து புல் அறற்ற மலர் தேத்துளி துளிக்கும். வீழ்ச்சி என்றால் அன்பு, வீழ்ந்தவர் என்றால் அன்பு செய்பவர், விரும்பப்பட்டவர். வீழ்ந்தவர் விரும்புபவர் என்றும் பொருள், விரும்பப்பட்டவர் என்ற பிரிவினை பொருளும் உண்டு. வீழ்ந்தவர் தனத்தில் என்ன? ஒருவரை ஒருவர் விரும்பினவர்கள், ஒருவரால் விரும்பப்பட்டவர்கள். தலைவி விரும்புபவள் என்றால் அவளால் விரும்பப்பட்டவன் தலைவன், தலைவன் விரும்புபவன் என்றால் அவனால் விரும்பப்பட்டவள் தலைவி. ஆகவே இருவரும் விரும்பப்படுபவர்களும் ஆவார்கள், விரும்பப்பட்டவர்களும் ஆவார்கள். ஆக இந்த தன்வினை பிரிவினைக்கு பொதுவாக வீழ்ந்தவர் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார். விரும்பப்படுவோரும் விரும்புவோரும் ஆகிய இருவரும் தனத்தலின் என்றால் பிரிந்து வாழ்கின்ற காரணத்தினாலே விழிப்புணல் உகுத்து, அதுல பிரிவினை தாங்க முடியாது வருந்துபவள் யார் என்று கேட்டால் தலைவிதான். நெய்தல் நிலத்தினுடைய உரிப்பொருள் என்பது என்னன்னு கேட்டா, பிரிவினையை தாங்க உண்ணாது உயிர் விடுகின்ற நிலைக்கு சென்று விடுதல். அந்த பிரிவினை தாங்கி இருத்தல் என்பது முல்லைக்கு உரிப்பொருள். நெய்தலுக்கோ நெய்தல் என்றாலே நெய்தல் என்றால் உயிர் விட விடுகின்ற அளவிற்கு நைந்து போதல், மிகவும் வருந்துதல்தான் நெய்தல். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். பெருமானிடத்தில் அன்பு செய்து
அவரை நினைத்து உருகின்ற அடியார்களை பெருமான் என்ன செய்வான்? காட்சி கொடுக்காது நன்றாக உயிர் போகின்ற நிலைக்கு விட்டு விடுவானாம். அந்த அன்பினை உறுதிப்படுத்துவதற்காக, அவர்களுக்கு மறுபிறவி இல்லாமல் முக்தி பெற்று அழைப்பதற்காக அவர்களுக்கு பெருமான் என்ன செய்வார்? அதை காட்டி மோசம் செய்வதை போல அவர்களுக்கு இனிப்பான அந்த தன்னுடைய காட்சியை காட்டி அதனை மறைத்து கொண்டும் அவர்களை வாட்டுவான் என்று அப்பர் பெருமான் கூறுவார். நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார். ஆகவே நைதல் என்பதுதான் நெய்தல் நிலத்தினுடைய உரிப்பொருள். இப்பொழுது பிரிந்திருக்கின்ற தலைவியர் விழிப்புணல் உகுத்து என்றால் அழுது கொண்டே இருந்து கண்களில் இருந்து தாரை தாரையாக தண்ணீரை ஒழுக்கி, தாழ்ந்து என்றால் தாழ்ச்சி என்பது விருப்பத்தை காட்டுகின்ற ஒரு சொல். ஆனால் இங்கு அழகு குறைந்து என்ற பொருளிலே வருகின்றது. ஆகவே முக ஒளி வாடி அழகு குறைந்து அழுது இறங்கும் மட மாதர் தமை நோக்கி அழுது கொண்டே வருத்தப்படுகின்ற இளம் பெண்களை பார்த்து தொழி போல் இருக்கின்ற அவர்கள் வாழ்கின்ற அந்த இல்லங்களுக்கு அருகிலே இருக்கின்ற கழி என்பதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, காயல், அந்த அலை நின்று போன கடல், அந்த கடலுக்கு அருகில் தானே இவர்கள் வாழ்கின்றார்கள். அந்த கழி என்ன செய்கின்றது? கழியும் ஒரு பெண் போல இருக்கின்றது. கழிமாது என்பது உருவகம். கழியாகின்ற பெண் அருகிலே இந்த தலைவியாகின்ற பெண் வருந்தும் போது தானும் அவளுக்காக வருந்துகின்றாள். எப்படி வருந்துகின்றாள்? அவளும் அழுவாள், அவளும் கண்ணீர் சிந்துவாள். இந்த கழிமாது எவ்வாறு அழுகின்றாள்னு கேட்டா, இரவு நேரத்திலே அங்கிருக்கின்ற புல் கொக்கு போன்ற அந்த பறவைகள் எல்லாம் குறுகினங்கள்லாம் ஒலிக்கும். அது அழுவதை போன்று அந்த ஒலியானது தோன்றும். அங்கிருக்கின்ற மலர்கள் எல்லாம் தேனாகின்ற துளிகளை சிந்தும். அது கண்ணீர் சிந்துவதை போல காணப்படும். ஆகவே வருத்தப்படுகின்ற தலைவியோடு சேர்ந்து வருத்தப்படுகின்ற தோழி பெண்களைப் போல இந்த கழியாகின்ற மாது புல்லொலியாகின்ற அழுகை ஒலியினை உண்டாக்கி மலர்கள் தேன் துளித்தலாகின்ற அந்த அழுகை கண்ணீர் துளிகளை சிந்தி ஒரு ஆதரவு காட்டும் என்று 127 பாடல்ல சொன்னார். இதுல கழி என்னும் நிலமுதற் பொருள் வருகின்றது. குறிப்பிடப்படாமல் புல்லும் மலருமாகின்ற கருப்பொருள்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இங்கு வருகின்ற புல் நெய்த நிலத்து புல், இங்கு வளர்கின்ற மலர் நெய்த நிலத்து மலராகின்ற புன்னை, தாழை போன்ற மலர்கள். இறங்குதல் என்ற உரிப்பொருளும் வந்திருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அடுத்த பாடல். நலம் பயில் பொருட்கு மலி வங்கமிசை நண்ணும் புலம்பர் வருகின்ற வழி நோக்கினர் புலம்பி இளம்படு மடந்தையர்கள் இன்னுயிர் தளிர்ப்ப அலம்பு குளிர் புந்தி வேலை வீசும் அலைவாரி. நலம் பயில் பொருட்கு, நன்மையை தருகின்ற பொருட்கு என்று சொன்னார். பொருள் என்ன நன்மையை தரும் என்று கேட்டோம் என்றால், திருக்குறளிலும் திருக்குவளையிலும் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு கேட்டா, அறம் பொருள் இன்பம் என்ற 3க்குள்ளே நடுவிலே பொருள் இருக்கின்றது. ஏன் நடுவிலே பொருள் இருக்கின்றது என்றால், அது அறத்தினால் ஈட்டப்பட வேண்டும். ஆகவே அறத்தை முன்வைத்தார்கள். இந்த பொருள் என்பது ஒருவருக்கு இன்பத்தை தரும் என்பதனால பொருளின் விளைவாகின்ற இன்பத்தை அடுத்து வைத்தார்கள். அறத்தினால் ஈட்டப்படுகின்ற பொருள் தான் இன்பத்தை தரும். ஆனால் இன்பத்தை தூய்ப்பதற்கு பொருள் இன்றியமையாதது. பொருளை துறந்தவர்களுக்கு இன்பம் இல்லை. எப்படி இல்லை அப்படின்னு கேட்டா, பொருளை துறந்து விட்டால் இம்மையில் இன்பம் இல்லை. அது எல்லாருக்கும் தெளிவா தெரியுது. மறுமையிலும் இன்பம் இல்லை. ஏன் இன்பம் இல்லை என்றால், மறுமை இன்பத்திற்கு அடிப்படையாகின்ற புண்ணியம் என்பது தக்க பாத்திரத்திலே பொருளை தானமாகவும் தர்மமாகவும் அளிப்பதனால்தான் ஈட்டப்படுகின்றது. ஆகவே பொருளினாலே ஒருவன் புண்ணியத்தையும் ஈட்டலாம், இம்மை இன்பத்தையும் ஈட்டலாம். ஆகவே இருமைக்கும் பொருள் காரணம் என்ற செய்தி திருக்குறளிலும் சொல்லப்படுகின்றது, திருக்கோவையாரிலும் அந்த பொருள்வயிர் பிரிவு என்ற இடத்திலே சொல்லப்படுகின்றது. என்ற காரணத்தினால்தான் நாட்டை ஆளுகின்ற மன்னன் முதல் வீட்டை துறந்து காட்டிற்கு செல்கின்ற துறவி வரையிலும் பொருளை பயன்படுத்துகின்றார்கள். துறவி பொருளை ஈட்டுவதில்லை என்றாலும் கூட அவன் கையிலே பொருள் இருந்தால் அதனை அவன் நல்ல வழியிலே செலவிட்டு புண்ணியத்தை சேர்த்துக் கொள்கின்றான். ஆகவே முனிவரும் மன்னரும் முன்னுவ பொன்னால் முடியும் என்று திருக்குறள் சொல்கின்றது. முனிவர்கள் விரும்புகின்ற மறுமை இன்பமும் மன்னர்கள் விரும்புகின்ற மேலான இம்மை இன்பமும் இரண்டுமே பொன்னால் முடியும் என்றால் பணத்தினால் கைகூடும் என்று வருவதனால பொருள் முக்கியமானது. ஆகவே பொருள் என்பது நலம் பயில் பொருள் என்று சொல்லப்பட்டது, நன்மைகளை தருகின்ற பொருள். ஆகவே பொருளை ஈட்டாது இருத்தலை அறநூல்கள் சொல்லவில்லை. அன்னம் பகுகிர்வீதா என்று வேதம் கூறுகின்றது.
அன்னம் என்றால் அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ். அந்த விளைபொருளை நிரம்ப செய்யுங்கள். அதாவது நமக்கு இவ்வளவுதானே தேவை என்று குறைவாக விவசாயம் செய்யக்கூடாது. அப்ப இன்னும் பலருக்கு உதவுவதற்கும், ஒரு பஞ்ச காலத்தில் உதவுவதற்கும், பலவிதமான இயற்கை உற்பாதங்களிலே நம்மை காப்பதற்கும் ஒருவன் தனக்கு தேவைப்படுவதை போல பல மடங்கு உற்பத்தி செய்ய வேண்டும் என்று செல்வத்தை ஈட்ட வேண்டாம். அடிப்படை செல்வம் என்பது உழவு செல்வம் தான். என்ன காரணம்னா, ஏனைய எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் ஒருவனுக்கு பசி உண்டாகும். ஒருவன் பலமாடி வீட்டிலே இருந்து பல கார்களுக்கு சொந்தக்காரனா இருந்தாலும் அவன் காட்டிலே மெட்டிலோ மாட்டிக்கொண்டான் என்று சொன்னால் அவனுக்கு பசிக்கும் பொழுது உணவுதான் தேவைப்படுகின்றது. ஆகவே உணவுதான் அடிப்படை செல்வம், உழவுதான் அடிப்படை இண்டஸ்ட்ரி. அதை வைத்துக் கொண்டு அவற்றை அதிகமாக செய்ய வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன என்பதனால கோடியில் ஒருவர் தான் துறவு மேற்கொள்ளலாம். எல்லோரும் காவி அணிந்து துறவு மேற்கொள்வதை நம்முடைய நூல்கள் சமயங்கள் ஏற்கவில்லை என்று பார்க்கின்றோம். துறவிற்கு தகுதியானவர்கள் ஒரு சிலர் தான். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இல்லறத்தையே கடைபிடிக்க வேண்டும் என்பதனால இல்லறம் அல்லது நல்லறம் இன்று என்று கூறப்பட்டது என்பதனால இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இல்லறம் அல்லாதது என்பது நல்லறமாகாது, இல்லறமே நல்லறமாகும் என்பதனால அதற்கு பொருள் என்பது அடிப்படை. அது அறத்திற்கும் இன்பத்திற்கும் நடுவன் நியாயமாக உள்ளது. அதனால் எல்லா நன்மைகளும் ஈட்டப்படுகின்றன. அந்த பொருளை ஈட்டுவதற்காக திருமணமான ஒரு கணவன் தன்னுடைய தாய் தந்தையர் ஈட்டி வைத்திருக்கின்ற பொருளை கொண்டு அறம் செய்ய விரும்பாதவனாக தான் தன்னுடைய காலில் நின்று பெரும்பொருள் ஈட்ட வேண்டும் என்று பிரிந்து போவான். அவ்வாறு பிரிந்து போகும் பொழுது அவன் திரைகடலோடையும் திரவியம் தேடுவதற்காக கப்பலிலும் செல்வான் என்று பார்க்கின்றோம். நம்முடைய அம்மையாருடைய கணவன் இதை காரணம் காட்டித்தான் அவரை பிரிந்தார் என்பதை பார்க்கின்றோம். நலம்பையில் பொருட்கு என்றால் நன்மை தருகின்ற பொருளுக்காக மலி வங்கமிசை நண்ணும் புலம்பர். நிரம்ப மனிதன் என்பது அதிகமாக காணப்படுதல். நிறைய படகுகளிலே சென்று இருக்கின்ற தேசங்களுக்கு செல்கின்ற மிசை நண்ணும் அந்த தேசங்கள் நோக்கி செல்கின்ற புலம்பர் என்பது மீனவர்கள். புலம்பர் துறைவர் என்பது இந்த நெய்தல் மன்னர். வருகின்ற வழி நோக்கினர் புலம்பி. அவர்கள் எப்பொழுது வருவார்களோ என்று அவர்கள் வருகின்ற வழியினை பார்த்து கொண்டே கடற்கரையிலே இருப்பார்களா பிரிந்திருக்கின்ற தலைவியர்கள். அப்பொழுது ஏதாவது கப்பல் வருதா, போட்டு வருதா, நம்ம வீட்டுக்காரர்ல வருவாரா என்று சமுத்திரத்தையே பார்த்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கின்ற அந்த இளம்படு மடந்தையர்கள். இளம்படுதல் அப்படின்னு ஒரு தொழில். அது இளம்பாடு என்று முதல்நிலை தெரிந்து தொழில் பெயராக ஆகும். அதற்கு வறுமை என்பது பொருள். என்ன பொருள்னா, இல்லை என்று படுகின்ற துன்பம் தான் இளம்பாடு. அது எப்படிப்பட்ட துன்பம்னா, நம்முடைய பசியை ஆற்றிக் கொள்வதற்கு நாம் ஒரு பொருளை கடையிலே சென்று வாங்கி உண்பதற்கு நம்மிடம் காசு இல்லை என்பதும் ஒரு துன்பம். அந்த நிலையில் கூட நம்மிடம் வந்து உணவு கேட்பவர்களுக்கு இல்லை என்று கூறுவது அதைவிட பெரிய துன்பம். அது உயிரே போகின்ற துன்பம். அதுதான் இளம்பாடு என்றால் இல்லை என்று படுகின்ற பாடு. இங்கு அது உயிர் விடுகின்ற அளவிற்கு இருக்கின்ற துன்பம் என்று அந்த பொருளிலே வருகின்றது இலக்கணை பொருள். இங்கு வீட்டிலே பருப்பு இல்லை, அரிசி இல்லை, புளி இல்லை, மிளகாய் இல்லை என்ற இளம்பாடு இல்லை. இங்கு அந்த இளம்பாடு இருந்தால் எவ்வாறு உயிர் தரித்தல் அரிதோ அதை போல தலைவனை பிரிந்திருக்கின்ற காரணத்தினாலேயே உயிர் விட்டு விடுகின்ற நிலை என்பது இங்கு இளம்பாடு. இளம்படுகின்ற தன்மை, உயிரை விடுகின்ற தன்மை. ஆகவே இது நெய்தல் எழுத்து உரிப்பொருள் இங்கு சிறப்பாக சொல்லப்பட்டது. முகந்தான் தாரா விடில் முடிவேன் பொன்னம்பலத்தையும் முழுமுதலே என்று திருவாசகத்தில் சொல்லப்பட்டது. பெருமானே, உன்னுடைய திருமுகத்தை நான் பார்க்கவில்லை என்றால் என் உயிர் போய்விடும் என்று கூறுகின்றார். முகந்தான் தாராவிடில் முடிவேன் என்றால் இறந்து போவேன் என்பது பொருள். கொம்பரில்லா கொடி போல் அலமந்தனன் கோமளமே வெம்புகின்றேனே விடுதி கண்டாய். கொம்பில்லாத கொடி எவ்வாறு பட்டு விடுவோம் அதுபோல உயிர் விடப் போகின்றேன். பெருமானே, என்னை கைவிட்டு விடாதே. நீ வந்து என்னை மீண்டும் கண்டாலொழிய நான் உயிர் வாழ்தல் அரிது என்று அந்த நீத்தல் விண்ணப்பத்திலே புலம்புகின்றார். அதெல்லாம் நெய்தல் எழுத்து உரிப்பொருளாகும். அந்த உரிப்பொருளை இங்கு கூறுகின்றார். இளம்படு மடந்தையர் என்றால் உயிரை விடுகின்ற அளவிற்கு வருந்துகின்ற மடந்தையர்கள். அவருடைய இன்னுயிர் தளிர்ப்ப, அவருடைய இனிமையான உயிர். அவரவர்க்கு அவரவர் உயிர் இனிமையானது. எண்ணிலாரும் எனக்கு இனியார் இலை என்பது அப்பர் பெருமானுடைய தேவாரம். அவரவருக்கு அவரவர் உயிர் என்பது இனிமையானது என்பதனால்தான் மரணத்தினுடைய நினைவே மிகுந்த வருத்தத்தை தருகின்றது.
மேலும் அது இன்னுயிர் என்றால் தலைவனை கண்ட அளவிலே அவனோடு கூடி மகிழ்தற்குரிய உயிர் என்பதனால, இன்பத்திற்கு உரிய உயிர் என்பதனால அது இன்னுயிர். அந்த இன்னுயிர் விடப்போகின்றாள் தலைவி. அந்த விடப்போகின்ற நேரத்திலே அந்த உயிரை காப்பதற்காக தளிர்பெயர் என்றால் மீண்டும் உயிர் வரும் வண்ணம் என்ன பண்ணுவாங்க, ஒருவர் மயங்கி விழுந்து விட்டார்கள், அவர்கள் அந்த மயக்கத்திலிருந்து மீளவில்லை என்றால் உயிர் போய்விடும். அந்த நேரத்திலே அவர்களுக்கு உயிர் கொடுப்பதற்கு என்ன பண்றாங்க, பனிநீர் தெளிக்கிறார்கள், டீ காபி கொடுக்குறாங்க, சோடா கொடுக்குறாங்க, அவ்வாறு உயிரூட்டுகிறார்கள். அதை போல இந்த பெண்களுக்கு உயிரூட்டுகின்றதை போல அலம்பு குளிர் பூந்திவிலை வீசும் அலைவாரி, அலைகின்ற வாரி என்றால் சமுத்திரம். தன் அலைகளினால் அலைவதை போல் காணப்படுகின்ற சமுத்திரமானது தன்னுடைய அந்த அலை நீரை கொண்டு சமுத்திர கரையிலே வாழ்கின்ற இந்த பெண்கள் அவர்கள் வீட்டிற்குள்ளே சென்று அவர்கள் மேல் தன்னுடைய குளிர்ந்த பூந்திவிலைகளை நீர்த்துளிகளை வீசுமா முகத்துல. என்னன்னா, செத்துறாத, உனக்கு உயிர் வரும். ஒரு தூதுவனை போல தலைவன் படகு வந்து கொண்டிருக்கின்றது அறிவிப்பதை போல, கப்பல் வந்து கொண்டிருக்கின்ற அறிவிப்பதை போல நீ உயிர் வாழ வேண்டும், அவன் வரும்பொழுது உன்னை காண வேண்டும், அந்த தொண்டினை நீ செய்ய வேண்டும் என்று அவளுக்கு உயிரூட்டுவதை போல சமுத்திரம் என்பது தன்னுடைய நீர்த்துளிகளை பூக்கள் போல அவள் மீது சொரிந்து அவளுக்கு உயிரளிக்கும் என்று இந்த பாடலானது நமக்கு காட்டுகின்றது. அடுத்தது நெய்தல் நிலத்தில் இருக்கின்ற சிறப்பான சிவத்தலங்களை கூறி நெய்தல் நில சிறப்பினை முடித்து காட்டுகின்றார் நம்முடைய ஆசிரியர். புன்புற மதத்தரும் வியந்து புகழ் செய்ய என்பையொரு பெண்ணென இயற்று நகர் ஒற்றி நன்பதி முதற்பல உடுத்த நளி நெய்தல் தன் பெருமை யாவர் அளவிட்டறி தரத்தோ. புன்புற மதத்தரும் வியந்து புகழ் செய்ய, உண்மையான புறமதத்திலே இருக்கின்றவர்கள் சாக்கியர்கள் சமணர்கள் போன்றவர்களும் வியந்து என்றால் ஆச்சரியப்பட்டு, புகழ் செய்ய என்றால் பாராட்ட, என்பதொரு பெண்ணென இயற்றுநகர், இறந்து போன ஒரு பெண்ணினுடைய எலும்பானது அவளை எரித்த பிறகு ஒரு மட்குடத்திலே சேமித்து வைக்கப்பட்டு அன்றாடம் கன்னிமாடத்திலே அவளுடைய தந்தையாரினாலே இரு வேளைகளிலும் பூசிக்கப்பட்டு வருகின்றது. அந்த எலும்பினை அவள் இறந்து போன காலத்தில் இருந்து அவளுக்கு உயிரூட்டப்படுகின்ற இற்றை நாள் வரையில் உரிய வளர்ச்சியோடு அவள் முன்பு பிரமனால் படைக்கப்பட்ட போது என்ன எழிலோடு இருந்தாலோ அந்த எழில் காரணமாக அவளுக்கு திருமகள் என்ற பெயர், அதாவது பூம்பாவை என்றால் பூவிலே இருக்கின்ற பாவை போன்றவள் திருமகள். அவள் மகாலட்சுமி போல் இருக்கின்றாள் என்று அவளுக்கு பூம்பாவை என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தாலும் இப்பொழுது அந்த காளி ஞானசம்பந்த பிள்ளையாராலே மீண்டும் படைக்கப்படும் பொழுது அவளை முதலிலே படைத்த பிரமனே ஆச்சரியப்படும் வண்ணம் பல மடங்கு பேரழகு கொண்டவளாக அவள் தோன்றினாள். இந்த ஆச்சரியத்தை கண்டு புறமதத்தவரும் வியந்து வாயெடுத்து போனார்களோடு அல்லாமல் சைவமே உண்மையான சைவம் என்பதை அறிந்து இந்த செயலை அவர்கள் பாராட்டவும் தலைப்பட்டார்கள். அப்படி அந்த பெண்ணினை எலும்பாக்கி கொடுத்த ஒரு ஊர் இருக்கின்றது திருமயிலை. எலும்பினை பெண்ணாக்கி கொடுத்தவர் காளி ஞானசம்பந்த பெருமான் தான். ஆனால் அதற்கு இடம் தந்தது அந்த திருமயிலாபுரி என்பதனால அந்த பெண்ணை திருமயிலை தான் எலும்பினை பெண்ணாக்கியது என்று மயிலையே இவ்வாறு செய்ததை போல கூறுகின்றார். அதான் இங்கு ஒரு நயம். அந்த திருமயிலாபுரம் அந்த நிகழ்ச்சியானது நமக்கு இப்பொழுது வருகின்ற ஏப்ரல் 10ஆம் தேதி காலையில நீங்களா போய் பார்க்கலாம். எலும்பை பெண்ணாக்கிய அற்புதம் திருமயிலாப்பூர்ல வருகின்ற வியாழக்கிழமை என்று பங்குனி உத்திர திருநாள் கொடியேறி 10 நாள் உற்சவம். அதுல 8ஆம் திருநாள் அன்று காலையில அந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு முன் இருக்கின்ற குளத்திலே இந்த அற்புத நிகழ்ச்சியானது ஐதீகமாக கடைபிடிக்கப்படும். அன்று பகற்பொழுது புறப்பாடு, மாலை 2:30-3 மணிக்கு பெருமான் இந்திர விமானத்துல கபாலீஸ்வரர் 63 நாயன்மார்களுக்கும் காட்சியளித்துக் கொண்டு அந்த 4 வீதிகளிலே வருவார். அதனை நினைவூட்டும் வண்ண நமக்கு இப்பொழுது இந்த பாடமானது திருவுருளினாலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எலும்பை ஒரு பெண்ணென இயற்றினார் சிவனேசன் செட்டியார். அவர் அந்த திருமயிலாபுரியிலே மிகுந்த செல்வந்தராக இருந்தார்.
மாகேஸ்வர பூஜைகளை செய்து கொண்டிருப்பவர். ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை என்ற ஒரு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தம் நீங்குவண்ணா அவர் அடியார்களை பூஜித்ததன் பலனாக அவருக்கு திருமகளை போன்ற அழகோடு ஒரு பெண் பிறந்தாள். பெரிய புராணத்துல இறைவனை பூஜித்து பிள்ளை பேறு பெற்றவர்கள் உண்டு. எடுத்துக்காட்டாக சிவபாத இருதயரும் பகவதி அம்மையாரும். அப்ப சிவபூஜையின் விளைவாக பிறந்தவர் தான் திருஞான சம்பந்தமூர்த்தி பெருமான் என்று பார்க்கின்றோம். இறைவனுடைய அடியார்களை பூஜித்து குழந்தை பெற்றவர்கள் உண்டு. சிவநேசன் செட்டியார் அந்த மாகேஸ்வர பூஜையின் பயனாக பூம்பாவை பெற்றார். முருகப்பெருமானை வழிபட்டு பிள்ளை பெற்றவர்களும் உண்டு. அந்த நாகனும் தத்தையும் தங்கள் குலதெய்வமாகின்ற முருகப்பெருமானை வழிபட்டு கிண்ணன் என்ற பிள்ளையை பெற்றார்கள். அவர்தான் கண்ணப்ப நாயனராக கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை என்று கூறும் அளவிற்கு பேரன்பராக விளங்கினார் என்று பார்க்கின்றோம். இந்த பெண் அழகின் கொழுந்தன வளர்ந்து வரும் பொழுது புறச்சமயங்களை எல்லாம் அடுத்து நொறுக்கி கொண்டு வெற்றியோடு வருகின்ற அந்த சம்பந்த பெருமானுடைய ஒரு வெற்றியினை அறிந்த அந்த சிவநேசன் செட்டியார் அந்த சம்பந்த பெருமானை காண்பதற்கு முன்பாகவே அவர் மதுரையிலே பெற்ற வெற்றியினை கொண்டு என்னுடைய பெண்ணை அந்த சம்பந்த பெருமானுக்கு கொடுத்து விட்டேன் என்று சூளுரைத்து விட்டார். ஆனால் இது தகாது என்று ஒரு பான்மை அறிந்ததை போல அந்த பான்மையே ஒரு பாம்பின் வடிவத்தை பெற்றதை போல இந்த பெண்ணானவள் தன்னுடைய செடிகளோடு ஒரு பூந்தோட்டத்திலே பூ பறித்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலே இவளுடைய அழகான கை விரல்களை அந்த பாம்பானது கடித்து விட்டது. அந்த பாம்பினுடைய தந்தம் பட்ட அளவிலே இவள் நெருப்பிலே பட்ட பூமாலை போல கருகி விழுந்தாள். சிவநேசன் செட்டியார் பெரும் பொருட்செலவு செய்து மணிமந்திர ஔடதங்களினாலே அவளுக்கு உயிரை காப்பாற்ற முடியாது போயிற்று. இது விதி என்று எல்லோரும் குறிப்பிட்டார்கள். உடனே சம்பந்த பெருமானுக்கு என்று தான் குறிவிட்ட இந்த பெண் இவளை பற்றி இவளை நம்முடைய பெண் என்று கருதி நாம் வருந்த தேவையில்லை, இந்த வருத்தத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த வருத்தத்தை பொறுத்து கொண்டு அந்த பெண்ணினை எரித்து அந்த எலும்பினை சேமித்தார். அந்த எலும்பினை ஒரு மண்குடத்திலே வைத்து பூசித்துக் கொண்டு வருகின்றார். ஊராக சம்பந்த பெருமான் தரிசித்துக் கொண்டு வரும்பொழுது நம்முடைய ஊருக்கும் ஒரு நாள் வருவார் தானே, அப்படி வரும்பொழுது இந்த மட்குடத்தை அவர் கையிலே கொடுத்து விட்டு ஐயா இந்த மட்குடம் உமக்கூறியது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பணியை முடித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே இவ்வாறு சிவநேசன் செட்டியார் செய்தார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளையார் திருவொற்றியூருக்கு வந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த செய்தியை கேட்ட சிவநேசன் செட்டியார் அவரை வரவேற்பதற்காக மயிலாபுரத்திலிருந்து திருவொற்றியூர் வரையிலும் பல மைல்களுக்கு அந்த நடைக்காவணமாகின்ற வெண்பட்டினை தரையிலே விரித்தும் வெயில் புகாத வண்ணம் விதானித்தும், அதாவது பந்தல் போட்டோம், அவரை எதிர்கொள்வதற்காக திருவொற்றியூர் நோக்கி செல்கின்றார். சம்பந்த பெருமான் தன்னுடைய முத்து பல்லாக்கிலே திருவொற்றியூரில் இருந்து அடியார் புடைசூழ திருமயிலாபுரம் நோக்கி வருகின்றார். இருவரும் சந்தித்துக் கொள்கின்றார்கள். அப்பொழுது அவருடைய பிள்ளையார் கபாலீஸ்வர பெருமானை வணங்கிவிட்டு சிவநேசன் செட்டியாருடைய அந்த விருத்தாந்தத்தை அறிந்தவர் உம்முடைய மட்குடத்தை, அந்த பெண்ணுடைய எலும்படங்கிய மட்குடத்தை பெருமானுடைய கோயிலுக்கு வெளியாக அந்த குளத்தங்கரைக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னவுடனே அதனை ஒரு சிவிகையில் எடுத்து வருகின்றார்கள். அப்பொழுது சம்பந்த பெருமான் அருமையான ஒரு பதிகம், கபாலீஸ்வர பெருமானுடைய ஒரு ஆண்டிலே மாதந்தோறும் அந்த பெருமானுக்கு எடுக்கப்படுகின்ற விழாக்கள், மாதந்தோறும் கபாலீஸ்வர பெருமானுக்கு பெருவிழாக்கள் எடுக்கப்பட்டன. இன்றைக்கு பார்க்க வேண்டும் என்றால் திருவண்ணாமலையிலும் திரு ஆலவாயிலும் அநேகமாக மாதந்தோறும் விழாக்கள் எடுக்கப்படுகின்றன என்று பார்க்கின்றோம். அந்த விழாக்களை எல்லாம் தொகுத்து சொல்லி இந்த விழா சிறப்புகளை எல்லாம் காணாமல் நீ பூம்பாவாய் நீ போகலாமோ என்று கூறுகின்ற ஒரு பதிகம். மட்டிட்ட புன்னையங் காணல் மடமையிலே கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று தொடங்கி பாடுகின்றார். அந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன என்று சேக்கடார் பெருமான் கூறுகின்றார். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகென உரைப்பாராகிய அந்த பதிகத்தை பாடினார். இந்த பூமியிலே பிறந்தவர்கள் அடைகின்ற மேலான பிரயோஜனங்கள் 2 தான். உலகிலே அடைகின்ற நற்பயன்களிலே சிறிது தீமை கலந்திருக்கும். ஆனால்
தீமையே கலவாத நற்பயன்கள் 2 என்று சொன்னால் அவை என்னன்னு கேட்டா, அடியார்களுக்கு அமுதூட்டுதல், பெருமான் மற்றும் அடியாருடைய அந்த பெருவிழாக்களிலே அவற்றை கண்டு இன்புறுதல். இந்த 2 புண்ணியங்களிலே பாவத்தினுடைய கலப்பே இல்லை. இவ்வாறு சேக்கிழார் கூறுவதற்கு என்ன காரணம்னா, புண்ணியங்களா இருந்தாலும் அவற்றில் பாவத்தின் கலப்பு உண்டு என்று ஒரு நூல் கூறுகின்றது. கண்ணபிரானுடைய பகவத்கீதையில எல்லா விதமான நெருப்பிலும் தெரிந்தோ தெரியாமலோ, கண்ணிற்கு புலப்படும் வகையிலோ புலப்படா வகையிலோ புகை என்பது கலந்தே இருக்கும் நெருப்போடு. அதுபோல பாவம் என்பது புண்ணியத்தோடு கலந்தே இருக்கும் என்பதனால ஒரு புண்ணிய செயலை செய்யும் பொழுது கூட ஒருவனுக்கு பாவம் வந்து சேரும் என்று ஒரு கருத்து. இது பொதுவான உலக கருத்து. ஆனால் இந்த கருத்து சிவதர்மங்களிலே இல்லை. இதனை யார் காட்டினார் என்று சொன்னார், பெருமானுக்குரிய திருக்குளமானது சுற்றிலும் சமணருடைய பாழிகளினாலும் பள்ளிகளினாலும் இடம் குறைந்திருக்கின்றது என்பதை அறிந்த தண்டியடிகள் தன்னுடைய 2 கண்கள் இல்லாமலேயே அந்த குளத்திலே தன்னுடைய முயற்சியினாலே, அரும்பெரும் முயற்சியினாலே, கண் தெரியாத அவர் ஓயாது திரு ஐந்திரத்தை ஓதியபடி அந்த குளத்திலே ஆழப்படுத்துகின்ற முயற்சியிலே ஈடுபட்டார். இதனை கண்டு பொறாத சமணர்கள் அந்த பொறாமை காரணமாக வந்து அறம் என்று தாங்கள் அறிந்தவற்றை கூறுகின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள்? நிலத்தை அகழ்ந்தால் பிராணி படும், படும் என்றால் இறந்து போகும், சிற்றுயிர்கள் இறந்து போகும். ஆகவே நீங்கள் இவ்வாறு நிலத்தை கள்ளி இந்த குளத்தை ஆழப்படுத்த வேண்டாம், இது பாவச் செயல் என்று தடுக்கின்றார்கள். அப்பொழுது பூசும் நீரு சாந்தமென புனைந்த பிரான காணபணி ஆசிலா அறமாவது உமக்கு அறிய வருமோ என்று விடையளிக்கின்றார் தண்டியடிகள். அவர் அந்தமில்லாத அறிவுடையவர், எல்லையில்லாத அறிவு படைத்தவர். அவர் கூறுகின்றார், பெருமானுக்கென்று செய்கின்ற பணியிலே பாவம் வந்து சேரவே சேரது. அந்த தர்மம் உங்களுக்கு தெரியாது. என்ன காரணம்னா, உங்களுக்கு பெருமானை பற்றி தெரியாது. அப்பொழுது ஆகம செல்வனாகின்ற பெருமானை அந்த எவனுடைய ஐஸ்வர்யங்கள் ஆகமங்களின் வழியாக அறியப்படுமோ அவன் ஆகம செல்வன், ஆகம செல்வனார் என்று கூறுவார் சம்பந்த பெருமான். ஆகவே சிவதீட்சை பெற்று ஆகமங்களுடைய உபதேசத்தை பெற்றவர்கள் தான் உண்மையான கடவுள் இயல்பை அறிவார்கள். அப்பொழுது கடவுளுக்காக செய்யப்படுகின்ற எந்த ஒரு பணியிலும் தொண்டிலும் பாவம் என்பது அருகிலே வாராது என்பது நுண்மை. இந்த நுண்மையினை உலகியல் அறியாது, அருளியல் மட்டும்தான் அறியும் என்பதனால பெருமானுக்கு செய்கின்ற தொண்டிலே பாவம் வந்து அண்டாது. பிராணி பட்டாலும் அது நற்கதியினை பெருமை அல்லாமல் அந்த பிராணியினை இம்சித்த பாவம் என்பது தொண்டு செய்வனுக்கு வராது. இது தெளிவாக அறிய வேண்டும். அதனைத்தான் நீங்க வந்து எப்படி கூறுகின்றார் அப்படின்னு கேட்டா, அது அறம். இந்த அறத்தினை அறியாத புன்புற மதத்தவர் என்ன சொல்ல வந்தேன், டக்குன்னு கான்டாக்ட் போயிட்டு, அவர்களும் வியக்கும் வண்ணம் இவர் எலும்பினை பெண்ணாக ஆக்குகின்றார். இப்ப அந்த சம்பந்த பெருமான் திருவொற்றியூரில் இருந்து வருகின்றார், எதிர்கொள்கின்றார். அப்பொழுது வந்து அந்த பெருமான் வந்து நீங்க மட்கொடுத்து கொண்டாங்க, மண்ணினில் பிறந்தார் பெரும்பை. இப்பொழுது பகவத்கீதை என்ன கூறுகின்றது? பகவத்கீதை கூறுகின்றது, எல்லா புண்ணிய செயலிலும் பாவம் என்பது நெருப்பிலே புகை கலந்திருப்பதை போல கலந்திருக்கும் என்று ஒரு சட்டமாக கூறுகின்றது. ஒரு சட்டம் எப்பொழுது சட்டமாகும் என்று சொன்னால் அதற்கு விதிவிலக்கு இருந்தால்தான் அது சட்டமாகும் என்று இயற்கை நீதி கூறுகின்றது. என்றைக்குமே ஒரு ரூல் எப்பொழுது ரூல் ஆகும், எப்பொழுது அப்ளை ஆகும்னா, எனி ப்ரிவைலிங் ரூல் must have an exception to it. அதுதான் பொது நீக்குதல் என்பது. அதுதான் இப்ப உலகத்திலே தர்ம நெறிப்படி ஆண்ட அரசர்கள் எல்லாம் பொது நீக்கி அறத்தின் வழி ஆண்டார்கள். எல்லா சட்டங்களுக்கும் விதிவிலக்கு உண்டு. இப்பொழுது ஒரு கன்றின் உயிர் மன்னனுடைய மகன் தேரோட்டிய காரணத்தினாலே பிரிந்தது. அதற்கு அந்த பெற்ற தாய் வந்து நீதி கேட்டது. தன்னுடைய கொம்பினாலே தருநிதி சோழனுடைய அரண்மனையிலே இருந்த அந்த மணியினை ஒலித்து கேட்டது. மந்திரிமார்கள் என்ன கூறினார்கள்? கோவதை செய்தாருக்கு
அந்தணர்கள் கூறுகின்ற அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டுவதுதான் இதற்கு வழி என்று கூறினார்கள். மன்னன் ஏற்கவில்லை. இவ்வாறு செய்வதனால தன் கன்றினை பிரிந்த தாய்ப்பசுவின் துயரம் நீங்குமா என்று கேட்டான். அப்பொழுது மன்னனுடைய உள்ளம் என்பது தானும் அந்த பசுவை போல தன் கன்றினை இழக்க துணிந்து விட்டது என்பதை அறிந்த அந்த மந்திரிமார்கள், நீ நினைப்பதை செய்யக்கூடாது மன்னா, அவன் கூறுவதற்கு முன்பாகவே. என்ன காரணம் என்றால், உலகத்தில் இதுபோல் முன்பு நிகழ்ந்ததில்லை. அதாவது ஒரு கன்றுக்குட்டி ஒருவருடைய தேர் சென்று இறந்து விட்டது என்பதனால அந்த தேரினை ஓட்டியவன் உயிரை யாரும் வாங்கியதில்லை. இதுபோல் முன்னால் நிகழ்ந்ததில்லை என்று there is no precedence என்பதை கூறுகிறார்கள். அப்பொழுது மன்னன் பொது நீக்கி அங்கு ஒரு செயலை செய்கின்றான். பொதுப்பட சொல்லப்படுவதை அவன் ஏற்கவில்லை, பொது நீக்குகின்றான். எவ்வாறு நீக்குகின்றான் என்று கேட்டால், உலகத்திலே எப்பெற்றம் இப்பெற்றித்தாய் நீதி கெட்டது. எந்த தாய்ப்பசு மன்னனிடத்திலே வந்து நீதி கெட்டிருக்கின்றது. ஆகவே இது பொது நீக்கப்பட வேண்டிய ஒரு செயல். மேலும் திருவாரூர் பிறந்த ஒரு உயிரினை கொன்றான், முக்திக்கு உரிய உயிரினை கொன்றான் என்பது இரண்டாவது காரணம். இந்த இரண்டு காரணங்களினாலே நானும் என் கன்றினை இழக்கின்றேன். அவ்வாறு இழந்து அந்த ஆபடுகின்ற துன்பத்தை நானும் படுகின்றேன். அவ்வாறு பட்டாலுடைய ஆவின் துன்பம் அடங்காது என்று சரியான முடிவினை மன்னன் எடுத்தான் என்று பார்க்கின்றோம். இது சைவ ஆகமங்களின் வழி அவன் அந்த ஆட்சியினை செய்வதனால்தான் அவனால் இது எடுக்க முடிந்தது. இது மாமூலாக இயற்கையாக உலக அறத்தின் கீழ் வராது என்பதனால எந்த ஒரு சட்டத்திற்கும் விதிவிலக்கு உண்டு. எல்லா புண்ணியங்களிலும் பாவம் கலந்திருக்கின்றது என்பது உண்மைதான் என்றாலும் கூட சிவ புண்ணியங்களிலே பாவத்தின் கலப்பு இல்லை என்பதை அறிய வேண்டும். ஆகவே உலகியல் புண்ணியங்களுக்கு எது எக்ஸப்ஷன், எது விதிவிலக்கு என்று கேட்டால் சிவ புண்ணியங்கள். அந்த புண்ணியங்களிலே தலையாயவை யாவை என்று கேட்கும் பொழுது இறைவன் அடியாருக்கு உணவளித்தல் என்பது தலையாய ஒரு புண்ணியம். பெருமான் மற்றும் பெருமக்களுடைய திரு எழுச்சி, அந்த எழுச்சியிலே கண்களார அந்த கலந்து கொண்டு இன்பம் துய்த்தல், இந்த இருவகை இன்பங்களிலே பாவத்தின் கலப்பு இல்லை என்பதை சேக்கிழர் காட்டுகின்றார். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன், மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்தல். கண்ணினால் அவர் என்பது இறைவன் மற்றும் அடியார்கள். கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் என்றால் இன்புறுதல். உண்மையாவினில் இது உண்மை என்று சொன்னால் உலகர் முன் வருக என்று உரைத்து பதிகத்தை நிரப்பினார். அந்த அளவிலே பூம்பாவையானவள் அந்த பதிகத்திலே பாடுகின்ற பாடல்கள் தோறும் தன்னுடைய உறுப்புகள் வளர பெற்று 10வது பாட்டு பாடும் பொழுது அந்த குடம் உடைத்துக் கொண்டு வெளியிலே வந்து விட்டாள் என்று பார்க்கின்றோம். இந்த அற்புதத்தை அந்த ஊரே செய்தது என்று இங்கு நயமாக கூறுகின்றார் நம்முடைய ஆசிரியர். சம்பந்த பெருமான் செய்தார் என்பது பெரியபுராண வழக்கு. ஆனால் திரு மயிலாப்பூர் செய்தது என்று மயிலாப்பூருக்கு ஏற்றம் தருகின்றார். என்பை ஒரு பெண்ணென இயற்றும் நகர் எது? திரு மயிலாப்பூர். தொன்மையான ஊர் அது. தொன்மையிலே வாயிலார் என்று அதனுடைய தொன்மையானது சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மயிலாப்பூரில வீதிக்கு வீதி சிவாலயங்கள் இருக்கின்றன. 11 சிவாலயங்கள், 11 உருத்திரர்கள் வழிபட்ட 11 சிவாலயங்கள். அதிலே கபாலி என்பது ஒரு உருத்திரருடைய பெயர். அவர் வழிபட்ட பெருமானுக்கு தான் கபாலீஸ்வரன் என்று பெயர். அதுபோல வாலீஸ்வரர், காரணீஸ்வரர், விருபாட்சீஸ்வரர் என்று அங்க தீர்த்த பாலீஸ்வரர் என்றெல்லாம் அந்த தொன்மயிலையில இன்றைக்கும் சிவாலயங்கள், பழமையான சிவாலயங்கள் இருக்கின்றன. அது நெய்தலத்திலே ஒரு தலையாய நகரம். ஒற்றி நன்பதி என்று சொன்னார். திருவொற்றியூர் ஆகின்ற நற்பதி என்றார். இந்த ஒற்றியூருடைய பெருமை என்ன சுருக்கமாக பார்ப்போம். ஒற்றியூரிலே எழுத்தறியும் பெருமான் இருக்கின்றான். புவியிற் சிவலோகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊர் இந்த ஒற்றியூர். வாவியெல்லாம் கங்கை, மணலெல்லாம் சிவலிங்கம் என்று கூறப்படுகின்றது திருவொற்றியூர். திருவொற்றியூர்ல பைப்ப திறந்தா வர ஜலம் கங்கா ஜலம் தானா, குளத்தில் இருப்பதெல்லாம் கங்கை. அங்க திருவொற்றியூரிலே இருக்கின்ற மணல் தோறும் மணலெல்லாம் சிவலிங்கமாக காட்சி தருகின்றன. திருவொற்றியூரிலே அதனால்தான் செருப்பு போட்டு நடப்பதற்கு இன்றைக்கும் பெரியவர்கள் பயப்படுவார்கள் என்று பார்க்கின்றோம். பூமியிலே சிவலோகம் என்று சொல்லப்படுவது
இந்த தமிழ்நாட்டிலே வடநாட்டு பாசுபத ஆசிரியர் ஒருவர் மிகவும் சிறப்பு பெற்றவர். அவருடைய மரபை சார்ந்தவர் தான் திருஞான சம்பந்த பெருமான். அவர் தன்னை பாசுபதன் என்று கூறிக்கொள்கின்றார். கடவுளையும் பாசுபதன் என்றே கூறுவார். கற்றறி வெய்தி காமன் முன்னாகும் உகவெல்லாம் அற்றரனேனில் அடிசரண் என்னும் அடியார்க்கு பற்றதுவாய பாசுபதன் சேர் பதியன்பர் பொற்றிகள் மாடத்து ஒளிகள் இல்லாகும் புறவமே. கடவுளுக்கு பாசுபதன் என்று பெயர், அந்த சமயத்திற்கு பாசுபதம் என்று பெயர். இந்த சமயத்தினுடைய முக்கிய கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டா, பாசுபத விரதம் என்ற விரதத்தை அனுஷ்டித்தல் தான் பாசுபத சமயம். அது என்ன விரதம் என்றால், இது வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு விரதம். இந்த விரதம் என்பது திருநீர் அணிகின்ற விரதம். பசுவினுடைய பாசத்தை க்ஷயம் செய்வதனால இந்த திருநீர் அணிகின்ற விரதத்திற்கு பாசுபதம் என்று பெயர். இது எல்லா வருணத்தாருக்கும் எல்லா ஆசிரமத்திற்கும் பொதுவான விரதம் என்பதனால இதற்கு அத்தியாசிரமம் என்று பெயர். இது எளிமையான விரதம், மேலான முக்தி பெயரை தருவதனால இந்த விரதத்திற்கு இன்னொரு பெயரும் உண்டு. என்ன பெயர்னு கேட்டா, சிரோவிரதம் என்று பெயர். விரதங்களிலே தலையாயுது. எப்படி விரதங்களே தலையாயுது அப்படின்னு கேட்டா, 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கி 5000 ரூபாய் பரிசு பெறுவது அதை விட 1 ரூபாய் டிக்கெட் வாங்கி 1 கோடி ரூபாய் பரிசு பெறுவது சிறப்பு. எளிமையான விரதமாகின்ற திருநீர் அணிந்து முக்தியை பெறுவது என்பது சிறப்பு என்பதனால விரதங்களிலே தலையாயுது என்ற சிரோ விரதம். இவ்வாறு வேதங்களினாலே பல பெயர்கள் கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்ட வேதங்கள், வேதத்தில் உள்ளது நீரு என்று சம்பந்த பெருமானாலே புகழப்பட்டது. அந்த திருநீரு இன்றைக்கும் திருநீரு வைத்திருக்கின்ற ஒரு பெட்டகம், ஒரு திருநீரு பொட்டலம், ஒரு டப்பா, ஒரு திருநீர் ட்ரிப்பை, இதனை பிரித்து திருநீர் அணிவதற்கு 2 மந்திரங்கள் சொல்லப்படுகின்ற ஆகமங்களிலே. என்னன்னா, மாயா தத்துவாய நமகா, லக்குலீஸ்வராய நமகா. மாயா தத்துவம் என்றால் சுத்த மாயா தத்துவம் ஆகின்ற குட்டிலை, அந்த குட்டிலையாக இந்த திருநீர் இருக்கின்றது. அதான் பராவணம் ஆவது நீர் என்று சம்பந்த பெருமானாலே சொல்லப்பட்டது. அருள் வடிவமானது நீர். அந்த திருநீர் தான் பஞ்சபூதங்களாகவும் எல்லா படைப்பாகவும் இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அந்த திருநீற்றினுடைய பெருமையை கூறுகின்ற பாசுபத சமயத்தினுடைய கடைசி ஆசிரியர் யாருன்னு கேட்டா லக்குலீஸ்வர் என்பதனால அந்த பெருமானை நினைத்து திருநீற்றினை எடுத்து அணிய வேண்டும். லக்குலீஸ்வராய நமகா என்று. இந்த திருநீர முக்தி தரும் என்று கூறுகின்ற சமயம் பாசுபதம். சம்பந்த பெருமான் என்ன சொல்றாரு? ஆலவாய் சொக்கநாதர் முக்தி அளிப்பார் என்று கூறல, முக்தி தருவது நீரு என்று கூறுகின்றார். ஆகவே அவர் தான் வந்த மரபினை சுட்டுகின்றார். பாசுபத சமயத்தை சார்ந்தவர் சம்பந்த பெருமான் என்று பார்க்கின்றோம். அந்த சமயத்திலேயே அவருக்கு முன்னால் தோன்றிய ஆசிரியர் லக்குலீஸ்வர் என்பவர். அந்த ஆசிரியருக்கு திருவுருவம் இருக்கின்ற தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒரே சிவன் கோயில் திருவொற்றியூர். மிகவும் பழமையான ஊர் என்பதற்காக கூறுகின்ற பெருமானுக்கே ஆதிபுரீஸ்வரர் என்று பெயர். அந்த வடநாட்டு ஆசிரியர் ஒரு மடம் வைத்து இருந்தார் இந்த திருவொற்றியூரிலே என்று பார்க்கின்றோம். பெருமானுடைய கருவிறை விமானத்தில் கூட தெற்கு நோக்கி அந்த ஆசிரியரே காணப்படுகின்றார். அந்த ஆசிரியர் 4 திருக்கரங்களோடு திருவொற்றியூர் தியாகராஜ பெருமான் மாணிக்க தியாகருடைய சந்நிதிக்கு பின்னால் தனியாக கோயில் கொண்டிருக்கின்றார். லகுலீஸ்வரர் என்ற அவருடைய பெயரை விவரம் தெரியாமல் பிழையாக கௌளீஸ்வரர் என்று கோயிலிலே எழுதி போட்டிருப்பார். சரி, இது பழமையான ஊர் என்பதற்காக பட்டினத்தடிகள் ஊராக செல்கின்றார். தன் கையில் இருக்கின்ற பேய் கரும்பினை கடித்துக் கொண்டே அது எங்கு இனிக்கின்றதோ அவருக்கு அங்கு முக்தி என்று பார்க்கும் பொழுது அது இனித்த இடம் திருவொற்றியூர் என்பதனால இறுதியான முக்தியை தருகின்ற தலம் என்று பார்க்கின்றோம். அந்த திருவொற்றியூரில் இருக்கின்ற பெருமானுக்கு எழுத்தறியும் பெருமான் என்று பெயர். அவருக்கு மட்டும் எழுத தெரியுமா, மற்றவங்களுக்கு எழுத தெரியாதா அப்படின்னு கேட்டா, எழுத்தறியும் பெருமான் என்ற பெயர் அவருக்கு எவ்வாறு வந்தது என்பதனை சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். அயோத்தியை ஆண்ட அரசன் மாந்தாதா என்பவன் சிறந்த சிவபக்தன். அவன் அயோத்தியில் இருந்து கொண்டு இந்த பாரத தேசம் முழுவதையும் கட்டி ஆண்டான் ஒரு காலத்துல. அப்படி கட்டி ஆளும் பொழுது அவருடைய தேசத்தில் இருக்கின்ற எல்லா சிவாலயங்களுக்கும் அந்த சிவாலயங்களிலே வழிபாட்டு காலங்களில் வழிபடுவதற்குரிய படிக்கட்டளைகளை ஏற்படுத்தி இருந்தான். படி என்றால் அளவிடப்பட்டதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ரேஷன் ஒரு காலத்திற்கு இவ்வளவு பால் அபிஷேகம் பண்ணணும், இவ்வளவு
சோறு நிவேதனம் பண்ணணும், இவ்வளவு மலர் மாலைகள் சாத்தணும் என்று ஒரு படி இருக்கின்றது. இவ்வளவு ரூபாய்க்கு பண்ணணும் என்பது படி இல்லை, இவ்வளவு அளவு பண்ணணும் தான் படி. 10 ரூபாய்க்கு பால் வாங்கி ஊத்துறதுன்னா பால் குறைஞ்சிக்கிட்டே வரும். 1 லிட்டர் பால் வாங்கி ஊத்தணும்னு சொன்னா அது பால் என்ன வித்தாலும் அந்த அளவிற்கு பால் ஊற்ற வேண்டும். இப்பொழுது அந்த பொருள்களின் அளவுதான் படி என்று சொல்லப்படுகிறது. அதனை ஏற்படுத்தி இருந்தால் அதற்குரிய நிபந்தனைகளை ஏற்படுத்தி இருந்து அவன் சிறந்து வாழ்கின்றான். அப்பொழுது அவன் எண்ணில்லாத நாட்கள் உலகிலே வாழ்கின்றான். முதுமையிலே அவனுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டது. இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிந்தால் பரவாயில்லை போலுமே, ரொம்ப நாள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோமே, இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிவதற்கு என்ன வழி, தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்று அவன் ஒரு சிலரை கூவி அழைத்த பொழுது அவர்கள்லாம் அறிந்தவர்களைப் போல அவனுக்கு ஒரு அறிவுரை சொன்னார்கள். நீ நிரம்ப சிவபுண்ணியம் செய்து கொண்டிருக்கின்றாய், அதனால்தான் யமனுடைய தூதர்கள் உன்னிடத்திலே வருவதற்கு அஞ்சுகின்றார்கள். நீ இந்த சிவ தர்மத்தை எல்லாம் குறைத்தாய் என்று சொன்னால் விரைவில் முதுமையினை பெற்று நீ உடம்பிலிருந்து உயிரானது பிரிந்து போய்விடும், நீ திருக்கையிலைக்கு செல்லலாம் என்று கூறினார்கள். அதனால என்ன பண்ணாம எல்லா சிவாலயங்களுக்கும் முன்பு இருந்ததை போல படிக்கட்டளை இல்லாமல் பாதியாக குறைத்து விட்டான். அப்பொழுது இந்த ஆதிபுரீஸ்வரர் விட்டு பார்த்தாரு, அந்த ஜீவோ அயோத்தியில் இருந்து எல்லா ஊர்களுக்கும் ஜீவோ போகுது, கவர்மெண்ட் ஆர்டர். அதுல முன்பு 10 லிட்டர் பால் இருந்ததெல்லாம் 5 லிட்டரா குறைக்கப்படுகின்றது அப்படின்னு போகுது. அப்பல ஆதிபுரீஸ்வரர் பெருமான் மட்டும் அந்த ஆர்டர்ல திருவொற்றியூர் நீங்களாக என்று இன்ட்ரோபோலேட் பண்ணிட்டார். அத ஃபாண்ட சுருக்கி உள்ளுக்குள்ள இடைச்செருகி திருவொற்றியூர் நீங்களாக எல்லா தலங்களிலும் படிக்கட்டளை குறைக்கப்படுகின்றதுன்னு அந்த ஆர்டர் இருக்கு. இப்படி அவர் எழுதினது திருவொற்றியூருக்கு வந்த அந்த காப்பியில மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான சிவத்தலங்களுக்கு சென்ற எல்லா அரசாணைகளிலும் இது இடம்பெற்றிருக்கின்றது, திருவொற்றியூர் நீங்களாக என்று. அதனால திருவொற்றியூரில் மட்டும் விடாது அந்த படிக்கட்டளையானது அளவு குறையாமல் நிகழ்கின்றது. இதனை அறிந்த மன்னன் பெருமானுடைய அருள்தான் இது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த பெருமானத்திலே பேரன்போடு அவரை வழிபட்டான், தன்னுடைய பிழையை உணர்ந்தான். அப்பொழுது பெருமான் அவருக்கு ஒரு அருள் செய்தாராம். என்ன அருள் செய்தார்னா, நீ திவ்யமான மலை வடிவத்திலே இருந்து கொண்டு என்னுடைய காட்சியை எப்பொழுதும் கையிலேயே கண்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் கைலாய யாத்திரை பண்றவங்கலாம் மாந்தாதா இந்த ஒரு மலையை கட்டுவார்கள். கைலாய மலை இந்த மானச சரோவரம் என்ற ஏரி, அந்த ஏரியினுடைய வடபால் இருக்கின்றது. கைலைக்கு தென்பால் உள்ளது மானச சரோவரம். அதனுடைய அந்த மானச சரோவரத்திற்கே இன்னொரு பக்கத்தில் இருப்பது ராட்சஸ்தல் என்று சொல்கின்ற ராவணன் ஏரி. அதிலே குளிக்க கூடாது என்றும் மானச சரோவரத்தில் குளிக்க வேண்டும் என்று கூறுவார்கள். வெண்ணிறமும் தூய கருநிறமும் கொண்ட அன்னப்பட்சிகள் எப்பொழுதும் இந்த மானச சரோவரத்திலே நீந்து கொண்டிருப்பதை காணலாம். உலகத்திலேயே மிக உயரத்தில் இருக்கின்ற தூய நீர் ஏரி இதுதான். 300 மீட்டர் ஆழம் வரையிலும் செல்கின்ற ஏரி அது. அந்த ஏரியினுடைய தென்கரையிலே, ஏரிக்கு அருகிலேயே சிவந்த கல் நிறத்திலே ஒரு மலையானது இருக்கின்றது, நீண்ட மலை. அதற்கு மாந்தாதா என்று பெயர். அந்த மாந்தாதா என்ற மலையினுடைய உச்சியிலே பனி வீழ்ந்திருக்கும். அந்த பனி வீழ்ந்த மலையினுடைய செந்நிறமான மலை மேலே பனி வீழ்ந்திருப்பது திருநீர் பூசிதை போல காணப்படும். அந்த தோற்றத்தோடு இந்த மானச சரோவரத்திலே அது ரிஃப்ளெக்ட் ஆகும், எதிர் ஒளிக்கும். அதனை சிறப்பாக புகைப்படக்காரர்களாம் படம் பிடித்துக் கொண்டு வருவார்கள். அவ்வாறு அந்த மலையாக இருப்பவன் யார் என்றால் இந்த அயோத்தி மன்னன் தான். அவன் நம்முடைய திருவொற்றியூர் பெருமானுக்கு தொண்டு செய்தவன். அவன் அந்த கைலை பெருவாழ்வினை பெருமானுடைய அருளினாலே பெற்றான் என்று பார்க்கின்றோம். சங்கிலி நாச்சியார் கன்னிமாடத்தில் இருந்து பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டு வந்த அந்த திருத்தலம் திருவொற்றியூர். வாசுகி என்ற பாம்பு, அந்த பாம்புதான் பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த காலத்திலே மந்தரம் என்ற மலையினை மத்தாக இட்டு அதை பார்க்கடலை கடையும் பொழுது நீண்ட ஒரு கயிறு வேண்டுமே அதை கடைவதற்கு என்பதற்காக வாசுகியினையே கயிறாக பயன்படுத்தினார்கள். அது 1000 தலை கொண்ட ஒரு பாம்பு. வாசுகி என்று இகரையிற்று பயிர் இருந்தாலும் ஒரு ஆண் பாம்பு. அது இந்த பெருமானை தரிசித்து அந்த பெருமானுடைய மூலஸ்தான லிங்கத்திலேயே ஒடுங்கியது. அதாவது உடம்போடு பெருமான் அந்த பாம்பினை ஏற்றுக்கொண்டு முக்தி அளித்தார்.
அதனால அந்த பெருமான் நாகைக்காரண பெருமானை போல ஒரு காய ஆரோகண பெருமான், காயத்தை அப்படியே ஏற்றுக்கொண்ட பெருமான். அதான் படம்புக்க நாதர் என்று அந்த பெருமானுக்கு பெயர். படம் என்பது பாம்பினுடைய படம், அது பாம்பிற்கு ஆகுமையாக வந்திருக்கின்றது. அந்த பாம்பு இந்த பெருமானுடைய திருமேனியிலே புகுந்தது என்பதனால படம் புக்கநாதர் என்று பெயர். படம் பக்கநாதர் என்றும் அவருக்கு பெயர் உண்டு. படம்பக்கம் என்பது ஒரு வகையான கொட்டு, அந்த கொட்டினை கொட்ட ஆடுகின்ற பெருமான் தான் படம்பக்கநாதர். அங்கு பெருமான் தியாகராஜாவாக இருக்கின்றார். மாணிக்க தியாகர் என்று பெயர். அந்த பெருமான் மீது பகல் ஒளி படக்கூடாது, சூரியன் படக்கூடாது என்பதனால என்றைக்குமே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் பெருமானுடைய வீதி விழா நிகழும். இப்படிப்பட்ட எத்தனையோ சிறப்புகள், அரும்பெரும் சிறப்புகளை கொண்டது அந்த திருவொற்றியூர். அந்த நற்பதி முதற் பல உடுத்த என்றால் பல திருப்பதிகள் என்ன, திருவான்மியூர், வான்மீக முனிவர், அவர் சிறந்த சிவபக்தர். சிவபக்தியைத்தான் அவர் தான் இயற்றிய ராமாயணத்திலே போதிக்கின்றார் என்று பின்னால் வந்த நம்முடைய அப்பைய தீட்சிதர் என்ற பெருமான் வடமொழியிலே ஒரு பெரிய நூலை இயற்றியிருக்கின்றார். அந்த வான்மீக முனிவருக்கு இறைவன் காட்சி அளித்தது, நடன காட்சி அளித்தது தியாகராஜாவாக அந்த திருவான்மியூர். அதிலும் பங்குனி உத்திரத்திலே, இப்பொழுது வருகின்ற பங்குனி உத்திரத்திலே பிரம்மோற்சவம் செய்யப்படும். இப்படிப்பட்ட திருவான்மியூர் பிறவி மருந்தீசனாக இருக்கின்றான் பெருமான். மருந்தீசன் என்றவனுக்கு பெயர். தென்பால் வையமெல்லாம் திகழும் திருவான்மி என்று சம்பந்த பெருமானுடைய பாடல். அதாவது கைலிக்கு தெற்கே இருக்கின்ற எல்லா தலங்களையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்தால் திருவான்மியூருக்கு நிகர் என்று கூறப்படுகின்ற அந்த திருவான்மியூர், அது போன்ற தலங்கள். உடுத்த என்றால் பல இடங்களிலும் காணப்படுகின்ற நனி நெய்தல் என்றால் குளிர்ச்சி மிகுந்த நெய்தல் தலம். அந்த தொண்டை நாட்டினுடைய நெய்தல் நிலத்தினுடைய பெருமையை யாவர் அளவிட்டு அறிதரத்தோ, யாரால அளவிட்டு சொல்ல முடியும் என்று கூறுகின்றார். தொடர்ந்து வருகின்ற வகுப்பிலே இந்த 4 வகை நிலங்களும் தங்களுக்குள்ளே புணர்ந்து காணப்படுகின்ற திணை மயக்கம் என்ற அந்த சிறப்பினை படிப்போம். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, சித் சபேஷா சிவ சிதம்பரம், திருச்சிற்றம்பலம்.